மாயாவின் மந்திர பயணம். ஒரு காலத்தில் மாயா என்ற ஒரு துணிச்சலான பெண் இருந்தாள். அவள் அடர்ந்த காட்டில் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்தாள். ஒரு நாள் கிராமத்தின் மாயாஜால நீரூற்று வறண்டு போனது. கிராம மக்கள் கவலையடைந்தனர். நீரூற்றை மீண்டும் உயிர்ப்பிக்க ஒரே வழி மலை உச்சியில் இருக்கும் மந்திரப்பூவை கண்டுபிடிப்பதுதான் என்று கிராமத்தின் பெரியவர் கூறினார். மாயா தனது பயணத்தை தொடங்க முடிவு செய்தாள். அவள் தனது பையை எடுத்துக்கொண்டு தைரியத்துடன் காட்டிற்குள் நுழைந்தாள். வழியில் அவள் ஒரு தந்திரமான நரியை சந்தித்தாள். "நீ எங்கே போகிறாய்?" என்று நரி கேட்டது. "நான் மந்திரப்பூவை தேடிப் போகிறேன்" என்று மாயா பதிலளித்தாள். "நான் உனக்கு வழிகாட்டுகிறேன்" என்று நரி கூறியது. அவர்கள் ஒரு பெரிய ஆற்றை அடைந்தனர். "இதை எப்படி கடப்பது?" என்று மாயா கேட்டாள். நரி ஒரு பெரிய ஆமையிடம் உதவி கேட்டது. ஆமை அவர்களை ஆற்றின் மறுபக்கத்திற்கு அழைத்துச் சென்றது. அவர்கள் இறுதியாக மலை உச்சியை அடைந்தனர். அங்கே ஒரு பிரகாசமான மந்திரப்பூ மலர்ந்திருந்தது. மாயா மெதுவாக பூவை பறித்தாள். அது அவளது கைகளில் பிரகாசமாக ஒளிர்ந்தது. அவர்கள் கிராமத்திற்கு திரும்பினர். மாயா பூவை வறண்ட நீரூற்றில் வைத்தாள். நீரூற்று மீண்டும் மாயாஜாலமாக பாய்ந்தது. கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கிராம மக்கள் மாயாவை பாராட்டினர். அவள் அவர்களின் கதாநாயகி ஆனாள். அன்று முதல் மாயாவும் அவளது நண்பர்களும் காட்டின் பாதுகாவலர்களாக மாறினர்.